மற்ற பிற சமுதாய சகோதரர்களாம் நம்மோடு இணக்கமாக இருக்கின்றவர்களை பிரித்தாளுகின்றது யார்? அரசியல்வாதிகள் தானே. அவன் அப்படி சொல்றான், இவன் எந்த சாதி, இவனோட சேராத, நீ அவனோட சேராத. 8 நாள் ரத்தம் ஒன்றுதான், வெட்டி பார்க்க வேண்டியதான். நிலை ஏற்பட்டால் அதையும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் என்பதுதான். ஏற்றத்தாழ்வு கிடையாது. நாங்கெல்லாம் புரட்சி செய்யும் பொழுது ஆரம்ப காலத்துல எல்லாம் இத்தனை முறை எங்கேயாவது ஒரு பெரிய கலவரம் ஏற்படுச்சுன்னா உடனே பிடிச்சி ஜான்பாளையில பிடிச்சி உள்ள போடியாண்டுவாங்க. எதுக்கே உள்ள போறீங்கன்னு சொன்னா, அங்க கலவரம் வந்துச்சு, நீதான் காரணம், நான் வீட்டுல இருப்பேன். எப்படி எப்படியெல்லாம் மக்களுடைய புரட்சியை வளர்ப்பதற்கு தடை செய்தார்கள். எத்தனை முறை சிறையை அனுப்பி வைத்தார்கள். நான் செய்த பாவம் என்ன, கொடுமை என்ன? ஒன்றுமே கிடையாது. மக்களை ஒன்றாக திரட்டியதுதான் காரணம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 400-500 சங்கம் வச்சிருக்கீங்க, சந்தோஷம். ஏன்னா வீதியில் இருந்தவனை வீட்டில் உட்கார வைத்து, படிக்க தெரியாதவனை படிக்க வைத்து, ஆள தெரியாத ஆள வைத்து, தரிசனம் செய்யாதவனை கோயிலை போய் கும்பிட சொல்லி, எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரு தெருவாக வீதி வீதியாக நான் அலைந்து திரிந்து உங்களை எல்லாம் நான் மக்களாக, மனிதனாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக, தேவேந்திர வேடனாக ஆக்கியதற்காக இன்னைக்கு தலைவர்கள் பல தோன்றிவிட்டார்கள். நான் என்னை தலைவர் என்று என்னவே சொன்னது கிடையாது. என் பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள், அவர்களை தலைமை ஏற்று நடத்துகின்றவன் என்றுதான் நான் சொல்கிறேன். உரிமைக்காக குரல் கொடுப்பதுதான் என்னுடைய வேலையாக இருக்கும். அன்று சொல்வது போல் இன்று சொல்கின்றேன். என் உயிர் மூச்சு இருக்கும் வரை உங்களை விட்டு அகலேன் என்று அன்று சத்தியம் செய்தேனே, அதுவரை இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை தலைவர்கள் அவரவர் சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சமுதாய தலைவர்கள் எல்லாம் மக்களை வைத்து பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிற சமுதாயத்துக்காரர்கள் அவருடைய பிறந்த சமுதாயத்திற்கோ அவருடைய குலத்திற்கோ சேவை செய்வதே கிடையாது. ஒன்றாக கூடுவார்கள், துதிபாடுவார்கள். யாரோடு இணக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களை துதிபாடி அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதானே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலைவிதி. எப்பொழுது விடியும் இந்த காலம், தேர்தல் நேரத்திலே வருவார்கள், சகோதரர் சகோதரி என்று அரவணைப்பார்கள், கட்டி அணைப்பார்கள், காசை கொடுப்பார்கள், வாக்கு சேகரிப்பார்கள், சென்று உய்யாரத்திலே பஞ்சாமத்திலே படுத்துறங்கிவிட்டு மக்களை பார்த்து மடையர்கள் என்று சொல்லுவார்கள். இதுதானே நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் வாழ்ந்த மக்களை மனிதர்களாக நீ திருப்பி அடிந்து சொன்னவர்கள் தானே நாம் எல்லாம் அடிக்க ஆரம்பித்தோம். மற்றவர்கள் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொன்னது போன்று நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வைத்தவர்கள் சொன்னால் நம்முடைய நிலை என்ன? இந்த